டி70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேசம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படிதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை சென்று கொண்டிருக்கிறது. அரசியல் மாற்றம், அரசியல் கட்சி தலைவர்கள் தலைமறைவு விசாரணைக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள் இறப்பு, பாலியல் கற்பழிப்பு வழக்கில் கைதாவாங்க. விலைவாசி ஏற்றம் இதெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் எச்சரிக்கைப்படி தான் காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை சென்று கொண்டிருக்கிறது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது 10/12/2026 அன்று சனி வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். 12வது வீட்டிலே மேச ராசி என்பதற்கு சனி வக்கரமாக செல்லும் போது மேசம் ராசி என்பதற்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. விரயச்சனி அப்படின்னாலே தேவையில்லாத செலவுகள், தண்ட செலவுகள், விரய செலவுகள், மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி உங்களுக்கு செலவுகள் என்பது கூடுதலாக இருக்கும். பணம் செலவு ஆகிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு கர்மக்காரகன் சனி 12வது வீட்டிலிருந்து பண விரயங்களை கொடுப்பது தான் சனியுடைய வேலை. பணங்காசு விரயம் செய்து உங்களை சோதிக்கக்கூடிய சனியாக, விரயச்சனியாக உங்களுடைய கர்மா 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறது. மேசம் ராசி என்பதற்கு சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது கார்த்திகை மாதம் 24 வரை 11ஆம் இடமும் இயங்கும், 10ஆம் இடமும் இயங்கும். வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக இந்த காலகட்டத்தில் வருமானம் பெருகும். 11ஆம் இடம் 10ஆம் இடம் உங்களுக்கு சனி வக்கரகதியில் செல்லும் போது இயங்கும் போது தேவையில்லாத தண்ட செலவு, விரய செலவு, மருத்துவ செலவு இதெல்லாம் குறையும். மேசம் ராசி என்பர்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப நபர்களுக்கோ பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி வைத்தியம் பார்த்து மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கை, கால், முட்டி, மூட்டி எலும்பு, பாதத்தில் அடிக்கடி சுளுக்கு பிடிக்கிறது, தசை பிறண்டு போகிறது, நரம்பு வலிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் பெரும்பாலும் மேசராசி என்பளுக்கு அடிக்கடி வந்துட்டுருக்கும். சனி வக்கரகதியில் செல்லும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேசம் ராசிக்கு 12வது வீட்டிலே சனி வக்கரகதியில் செல்லும் போது இப்போ இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சிவன் கோயிலுக்கோ, பெருமாள் கோயிலுக்கோ, முருகன் கோயிலுக்கோ நீங்கள் அடிக்கடி ஆன்மீக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க. சனி 12வது வீட்டிலே வக்கரகதியில் செல்லும் போது மேசம் ராசி என்பளுக்கு இந்த நரம்பு வலி, முட்டி மூட்டி எலும்பு வலி, கால் வலி, தலைவலி, பல்வலி, இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய வலி வேதனைகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக குறையும். 12வது வீட்டில் சனி வக்கரமாக செல்லும் போது அவர் 2ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் சார்ந்த நன்மைகள், குடும்ப தேவைக்காக பணங்காசு செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாமல் சம்பாதித்த காசெல்லாம் விரயமாகிட்டு இருந்துச்சு, மருத்துவ செலவுக்கே போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் விரய செலவுகள் உங்களுக்கு குறையும். 2வது வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது மேசம் ராசி என்பளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிட்டு உங்கள் பேச்சா அப்பா கேட்க மாட்டார், அப்பா பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, அண்ணன் தம்பிகளுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை, உடன் பிறந்தவர்களுக்குள் ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் இந்த காலகட்டம் கார்த்திகை மாதம் 24 வரை ஒரு ஒற்றுமை தன்மை மேலோங்கும். மேசம் ராசி என்பதற்கு உங்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி 12வது வீட்டில் சனி வக்கரமாக செல்லும் போது இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக பணம் சம்பாதிப்பீங்க. இப்போ பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 11வது வீட்டை சனி இயக்கும் போது இந்த காலகட்டம் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
மூத்த உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு உதவி உண்டு. மேச ராசிக்கு 6வது வீட்டை சனி பகவான் வந்து பார்வை செய்கிறார். 6வது வீட்டை 12வது வீட்டிலிருந்து சனி பகவான் பார்வை செய்யும்போது தேவையில்லாமல் நண்பர்களுடன், உறவினர்களுடன், வீட்டை சுற்றி இருப்பவர்களுடன், குடும்ப நபர்களுடன் அடிக்கடி தேவையில்லாமல் சண்டை வரும். எதுக்கு வருது, ஏன் சண்டை கட்டுறோம் அப்படின்னே தெரியாது. இப்போ சனி வக்கரமாக 6ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது உறவினர்கள் ஒற்றுமை மேலோங்கும். இந்த சண்டை சச்சரவுகள் குறையும். தேவையில்லாமல் பணம் காசு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கார்த்திகை மாதம் 24 வரை மேசம் ராசி என்பதுக்கு இருக்காது. உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ சம்பள பாக்கி இருந்துச்சுன்னா, சம்பளம் வராமல் பணம் வந்து நிலுவையில் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த நிலுவையில் இருந்த சம்பள பணம், பாக்கி பணம் வந்து இந்த காலகட்டத்தில் தாராளமாக வரும். வெளியில் யாரிடமாவது பணம் காசு கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து வட்டியோடு இப்போ வந்து திருப்பி கொடுப்பாங்க. மேசம் ராசி என்பர்கள் அடுத்த 7 வருஷம் கண்டிப்பாக யாரிடமும் பணம் காசு கடனாக கொடுத்துடாதீங்க. உங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா மற்றவர்களிடம் பணம் வந்து கடனாக கொடுத்தீங்கன்னா 7.5 சனி நடக்கும்போது காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டுரும். நம்பிக்கையாக நாணயமாக நல்லா தெரிஞ்சவராக இருந்தால் கூட யாரிடமும் இந்த காலகட்டத்தில் பணம் காசு கடனாக கொடுத்துடாதீங்க. மேசம் ராசிக்கு 9வது வீட்டை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்கிறார். 9வது வீட்டை சனி பார்வை செய்யும்போது அப்பாவுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அப்பா மகன் ஒற்றுமை ஆவாங்க. 9வது வீட்டை வக்கர சனி பகவான் பார்வை செய்யும்போது ஆன்மீக பயணம், கோவிலுக்கு போய்ட்டுருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகலாங்கிற எண்ணமே இருக்காது. இப்போ சனி பகவானுடைய வக்கர காலம். மேசம் ராசி என்பர்கள் அடிக்கடி கோயிலுக்கு போய்ட்டுடலாம். இறைவனுடைய அனுகிரகம், தரிசனம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இறை அருள் கிடைக்கும். மேசம் ராசிக்கு 4வது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு 4ஆம் இடம் செல்லும்போது அர்த்தாஷ்டம குரு காலகட்டம். அப்போ வந்து 4ஆம் இடம் குரு செல்லும்போது 12வது வீட்டை பார்வை செய்கிறார். குரு 4ஆம் இடம் செல்லும்போது வீடு வாடகைக்கு விடக்கூடியவர்கள், நிலம் சொத்து குத்தகைக்கு விடக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடு மாடு அதிகமாக விலை போட்டு ஆடு வாங்கிறது, மாடு வாங்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். மேசம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் கார்த்திகை மாதம் 24 வரை, அதாவது 10/12/2026 வரை ஒரு நல்ல சூழ்நிலையை, உடல் ஆரோக்கியம், தண்டை செலவு, விரைய செலவுகள் குறைந்து சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி வக்கர காலம் மேசம் ராசி என்பதற்கு இருக்கும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.